ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியில் பாம்பன் குமார குருதாச சுவாமிகள் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் அருளியுள்ள குமாரஸ்துவம் பாடலையும் பார்த்தும் கேட்க உள்ளீர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறை நான் அறிந்து கொள்ள ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது. ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று நாங்கள் இலங்கையில் உள்ள கதிர்காம முருகனை சென்று தரிசிப்பது வழக்கம். அவ்வாறு செல்லும் பொழுது அங்குள்ள இலங்கை தமிழர்கள் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம், குமாரஸ்துவம் போன்ற பல பாடல்களை தூய தமிழில் மிக அழகாக பாடுவார்கள். அவற்றை கேட்க கேட்க எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கும். அவரை பற்றி நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா ஏற்பட்டது. அதனால் அவரை பற்றி நான் அறிய முற்பட்டேன். நான் அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது முற்பட்ட போது பல அதிசயங்கள் நடந்தன. அதை அனுபவிக்கும் போதுதான் நமக்கு புரியும். நான் இருக்கும் வளாகத்தை சுற்றி அடர்ந்த மரங்கள், அங்கு பலவிதமான பறவைகள் வரும். அதில் மயிலும், முருகனின் வாகனமான மயிலும் வந்து எனக்கு காலையில் அழகாக காட்சியளிக்கும். தோகையை விரித்து கொண்டு 2-3 மயில்கள் மிக அழகாக காட்சியளிக்கும். இதை பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன். இதை எமது நண்பர் திரு சங்கர் அவர்கள் புகைப்படமாக எடுத்துள்ளார், படமாக்கியுள்ளார். அதையும் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இவ்வாறு வேலும் மயிலும் துணை, இதைதான் நான் முருகப்பெருமானை கோவிலுக்கெல்லாம் செல்லும் பொழுது, அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் என் மனதில் இதுதான் தெரியும். வேலும் மயிலும் துணை, இதை ஒன்றைதான் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இதைதான் என் மகனிடமும் நான் கூறுவேன். வேற எதுவுமே உனக்கு தெரியலேன்னா எப்பவும் வேலும் மயிலும் துணை என்று கூறிக்கொண்டே இரு. அந்த முருகன் கண்டிப்பாக வழிகாட்டுவார் என்றுதான் நான் அவருக்கு சொல்வேன். அந்த முருகனின் அருளால் தான் பாம்பன் குமார தாச சுவாமிகளின் வரலாறை நான் தெரிந்து கொள்ள முடிந்தது. எனக்கு தெரிந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன். பார்த்து கேட்டு ரசியுங்கள். முருகன் அருளை பெறுங்கள். நன்றி. பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் ராமேஸ்வரம் அருகில் உள்ள பாம்பன் என்கிற இடத்தில் சுமார் 1848 1852 ஒரு சைவ குடும்பத்தில் சாத்தப்ப பிள்ளை செங்கமலம் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் அப்பாவு. இவர் தாய்மொழி தமிழை தவிர சேத்து மாதவ ஐயரிடம் வடமொழியும் கற்றார். தமிழ் கடவுளான ஆறுமுக பெருமானை வழிபட்டு தேவராய சுவாமிகள் இயற்றிய கந்தசஷ்டி கவசத்தை பலமுறை கேட்பாராம். அருணகிரிநாதரை தன் மானசீக குருவாக ஏற்று அவரை போல் பாடல்கள் எழுதியுள்ளார். தனது 13வது வயதிலேயே பாடல் எழுதும் திறமை பெற்றிருந்தார். முருகனின் வழிபாடாக இவர் இயற்றிய பாடல்கள் 6666. சிறுவன் அப்பாவுவின் திறமையை புரிந்து கொண்ட சேது மாதவ ஐயர் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் புனித நீராட வைத்து சுப்பிரமணிய கடவுளின் ஷடக்ஷர மந்திரத்தை குரு உபதேசம் செய்து வைத்தார். அவருடைய 25ஆம் வயதில் காளிமுத்தம்மையாரை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தன. திருமணத்திற்கு பிறகு பாம்பன் சுவாமிகள் பெரும்பாலும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஒரு துறவியாகவே வாழ்ந்து வந்தார். பெரிய செல்வந்தர் குடும்பம். தந்தையின் மறைவுக்கு பிறகு குடும்பத் தொழிலை ஏற்றுக்கொண்டார். முருகன் அருளால் தன் தொழில் தொடர்பான பல வழக்குகளில் வெற்றி பெற்றார். இன்றைய காலகட்டத்தில் கடவுள் நம் முன் தோன்றி வரம் அளிப்பது சாத்தியமல்ல. தெய்வம் மனுஷ ரூபத்தில்தான் நமக்கு அருள் புரிவார். ஆனால் பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் பிரத்யட்சமாகவே காட்சி அளித்து அருளினார் என்பதற்கு சில சம்பவங்கள் உள்ளன. அவற்றை தெரிந்து கொள்வோமா?
தனது ஒரு பெண் குழந்தை ஒரு நள்ளிரவில் ஓயாமல் அழுது கொண்டிருந்தது. சுவாமிகளின் துணைவியார் குழந்தைக்கு திருநீர் அளிக்குமாறு வேண்டினார். சுவாமிகள் முருகனிடம் வேண்டிக் கொள்ளும்படி கூற அம்மையாரும் அவ்வாறே வேண்டிக் கொண்டார். அப்பொழுது காவி உடை உடுத்திய ஒருவர் அங்கு வந்து குழந்தைக்கு திருநீறு பூசிவிட்டு மறைந்தார். சுவாமிகள் வந்தது முருகப்பெருமானே என்று முருகன் திருவருள் நினைத்து வியந்தார். அடுத்து சுவாமிகள் அங்கமுத்து பிள்ளை என்பவரிடம் தான் பழனி செல்ல இருப்பதாக கூறினார். அங்கமுத்து பிள்ளையோ தற்போது செல்ல வேண்டாம் என கூறினார். அதற்கு சுவாமிகள் இது முருகப்பெருமான் ஆணை என பொய் பகன்றார். அன்று மாலை சுவாமிகள் கண்களுக்கு தென் திசையில் இறை உருவம் தென்பட்டது. அந்த உருவம் எனது கட்டளை என்று பொய் கூறினாயே, இது தகுமா என கூறி அச்சுறுத்த இறைவனது சினத்தை கண்டு அஞ்சி தம் தவறுக்கு வருந்தி மன்னித்தருளுமாறு வேண்டினார். இதற்கு இறைவன் இனி பழனிக்கு வரக்கூடாது என கட்டளையிட்டார். சுவாமிகள் இறுதி வரை பழனிக்கு செல்லவே இல்லை. மேலும் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள குமரக்கோட்டத்திற்கு ஒரு இளைஞனாக ஆறுமுகப் பெருமான் வழிகாட்டிவிட்டு மறைந்து சென்றார். இப்படி பல நிகழ்வுகள் கூறிக்கொண்டே போகலாம். குமரக்கோட்டம் முருகனை தரிசித்துவிட்டு பல தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்றார். பின்பு பாம்பன் சென்றடைந்தார். 1894 ஆண்டு பிரபன்ன வலசை என்னும் ஊரை அடைந்தார். அங்குள்ள மயான பூமியில் தன் சீடர்கள் உதவியுடன் ஒரு சதுரக்குழி வெட்ட சொல்லி முள்வேலி கொட்டகை அமைக்க செய்து நாள்தோறும் உப்பில்லாத அன்னம் வைக்க சொல்லி தியானத்தில் ஈடுபட்டார். மயானம் என்பதால் பல இன்னல்கள், பேய்கள், ஆவிகள் என அவரை தவம் செய்ய விடாது இடையூறு செய்தன. சுவாமிகள் ஷடக்ஷர மந்திரத்தை கூறவும் அவை மறைந்து போயிற்று. 7வது நாள் தவத்தின் இரவில் முருகன் காட்சி அளித்தார். பின்பு பம்பன் வந்து சேர்ந்தார். 1895க்கு பிறகு பாம்பனை விட்டு சென்னை வந்தடைந்தார். அங்கு ஒரு அடிகளார் சென்ட் ஜார்ஜ் டவுனில் உள்ள வைத்தியநாத முதலி தெருவில் உள்ள ஒரு இல்லத்தில் சேர்ப்பித்தார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த இல்லத்தில் பங்காரு அம்மையார் கனவில் முருகப்பெருமான் அடிகளாரை உபசரிக்குமாறு கட்டளை பிறந்ததாக கூறி அன்னமிட்டு உபசரித்தார். சென்னையில் அடிகளாருக்கு பல சீடர்கள் சேர்ந்தனர். சென்னை மற்றும் அதன் சுற்றியுள்ள திருத்தலங்களை தரிசித்து பல பாடல்களை பாடி அருளினார். பிறகு காசிக்கு செல்ல விருப்பப்பட்டு காசி யாத்திரை மேற்கொண்டார். வழியில் பல கோயில்களை தரிசனம் செய்து வழிபட்டார். காசியில் உள்ள குமரகுருபரர் திருமடத்தில் தங்கியிருந்த பொழுது ஒரு அடிகளார் ஆணைப்படி காவி உடை அணியலானார். பிறகு சென்னை வந்தடைந்து ஆறுமுகனை தியானிப்பதும் அவரை போற்றி பாடல்கள் பாடுவதும் திருத்தல யாத்திரை செய்வதுமாய் ஒரு சந்நியாசி வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். பிறகு சென்னையிலிருந்து பின்னத்தூர் என்ற ஊரை அடைந்தார். அங்கு சிவநிந்தனையில் ஈடுபட்ட வைணவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றார். சுவாமிகளுக்கு பல எதிரிகள் இருந்தனர். அவரை கொல்லவும் சதி செய்தனர். ஆனால் முருகன் அருளால் எந்த தீங்கும் நேரவில்லை. பின்னர் பல ஸ்தல யாத்திரை மேற்கொண்டு 1914 ஆண்டு சென்னை திரும்பினார். பின்பு 1918 ஆண்டு தமக்கு ஏற்பட்ட வெப்பு நோய் விலகும் பொருட்டு குமாரஸ்துவம் என்கிற அர்ச்சனை நூலை இயற்றினார். அந்நோயும் நீங்கியது. அருணகிரிநாதர் முக்தி பெற்ற நாளை குரு பூஜை நாளாக தொடக்கி வைத்து அது இன்றும் விமரிசையாக நடைபெறுகிறது. பாம்பன் சுவாமிகளுடைய இறுதி காலம் முருகப்பெருமானின் திருவிளையாடலே. அவருடைய 73வது வயதில் டிசம்பர் 27 அன்று சென்னை தம்புச்செட்டி சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது சுவாமிகள் மீது குதிரை வண்டி சக்கரம் இடது கணைக்கால் மீது ஏறி கால் எலும்பு முறிந்து சென்னை பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவர்கள் குணப்படுத்துவது கடினம் என்று கூறிவிட்டனர். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர் இயற்றிய சண்முக கவசம் பாட பாட மயில் வாகனத்தில் வந்த முருகன் அருளால் கால் எலும்பு சேர்ந்ததாக தெரிகிறது. அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் மிகவும் ஆச்சரியமடைந்து மிரக்கிள் ஸ்டில் ஹேப்பன் இன் இந்தியா என்று கூறியுள்ளது பதிவாகி உள்ளது. சென்னை பொது மருத்துவமனையில் மன்ரோ வார்டில் சுவாமிகள் திருவுருவப்படம்
மாட்டப்பட்டு நோயாளிகள் வழிபடுகின்றனர். இவருக்கு முருகன் மயில்களுடன் காட்சியளித்த நாளை மயூர சேவன விழாவாக மார்கழி மாதத்தில் சிறப்பாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தன்னுடைய இறுதி காலம் நெருங்குவதை உணர்ந்த சுவாமிகள் அதற்கான ஏற்பாடுகள் செய்ய தயாரானார். 1926ஆம் ஆண்டு மகா தேஜோ மண்டல சபை அமைப்பை உருவாக்கினார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. தன்னுடைய சமாதியை ஏற்படுத்த சென்னை அடுத்துள்ள திருவான்மியூரில் நிலம் வாங்கி போட்டிருந்தார். 1929 மே மாதம் 30ஆம் நாள் அன்று காலை 7:15 மணியளவில் சஷ்டி திதியில் அவர் சீடர்கள் முன்னிலையில் ஜீவசமாதி அடைந்தார். அவர் திருமேனி அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மே 31 அன்று அடக்கம் செய்யப்பட்டது. பாம்பன் சுவாமிகள் தம் பூத விடலை விட்டு சென்றாலும் அவருடைய ஆன்மா அந்த சமாதி கோயில் மண்டபத்தில்தான் உள்ளது. இங்கு முருகப்பெருமானுக்கு ஒரு தனி சன்னதி மற்றும் சுவாமிகளை நேரில் காண்பது போன்ற வடிவமைத்துள்ள அவருடைய கோயில் மற்றும் அவருடைய பிரதான சீடரான சுப்பிரமணிய தாசர் சன்னதியும் உள்ளது. இங்கு தியான மண்டபம், அன்னதான கூடம் மற்றும் அடர்ந்த மரங்கள் சூழ பெரிய மண்டபம் அமைந்துள்ளது. உள்ளே சென்றாலே தெய்வீகமான சூழல், நேர்மறை அதிர்வுகள் இவற்றை உணரலாம். இன்று பாம்பன் சுவாமிகள் புகழ் உலகளவும் பரவி உள்ளதால் நாள்தோறும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, குருவாரமான வியாழக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை ஆகிய நாட்கள் மிகவும் விசேஷம். இவ்வாறு தன் வாழ்நாளை முருகப்பெருமானுக்கே அர்ப்பணித்துவிட்டு அவன் புகழ் பாடி முருக பக்தர்கள் அறிய பல நூல்களை வழங்கியுள்ளார். மேலும் அவருடைய பாடல்களினால் உண்டாகும் பலன்களையும் கூறியுள்ளார். அவற்றுள் சிலவற்றை பார்ப்போமா? ஷண்முக கவசம். உயிரெழுத்து அ முதல் மெய்யெழுத்து ந முடிய 30 பாடல்கள் இயற்றியுள்ளார். அவருடைய வாழ்க்கையிலேயே தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு குடும்ப பொறுப்பை ஏற்று பல வழக்குகளை சந்திக்க முற்பட்ட போது இந்த ஷண்முக கவசம் பாடி வழக்குகளிலிருந்து விடுபட்டதாக தெரிகிறது. சங்கடம் தரும் வழக்குகள், உடல் மற்றும் மனநோய்களிலிருந்து இந்த ஷண்முக கவசம் பாதுகாக்கிறது. அடுத்து பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் என்னும் செய்யுளை பாடியுள்ளார். இது முருகனுக்கு உகந்த பாடலாகும். 1918இல் சுவாமிகளுக்கு வெப்பு நோய் ஏற்பட்டது. நோய் விலகும் பொருட்டு குமாரஸ்துவம் என்னும் அர்ச்சனை நூலை இயற்ற அந்நோயும் நீங்கியது. பாம்பன் சுவாமிகள் ஒரு சித்திரக்கவி. சாஸ்திரபந்தம் என்னும் பாடல் வேல்வடிவில் 30 எழுத்துக்கள் உடையது. பதவி உயர்வு, வியாபாரம், தொழில் சிறக்கவும், எதிர்மறை எண்ணங்கள் வருவதை தடுக்கவும், விபத்துகளை தடுக்கவும் இதை படிக்கலாம். அடுத்து மயூரபந்தம். மயில் வடிவில் எழுத்துக்களை அமைத்து பாடியுள்ளார். பில்லி, சூன்யம், ஏவல், பிணி நீங்க இதை படிக்கலாம். மேலும் மகப்பேறு பெறுவதற்கு வேர்க்குழவி வேட்கை இயற்றியுள்ளார். குமரகுருதாச சுவாமிகள் பாடல்கள் வடநாட்டு அனுபவமாக காசி யாத்திரை மற்றும் தென்னாட்டு அனுபவமாக தென்னாட்டு திருத்தல தரிசனம் பாடல்களை இயற்றியுள்ளார். பாடல்களை தவிர சாத்திர நூல்கள் பலவற்றையும் எழுதியுள்ளார் பாம்பன் சுவாமிகள். நான் பாடும் பாட்டை நவில்பவர்க்கு நலம் நல்காய் காண்பாடு வண்டரையும் கழுகுமலை முருகா என்கிறார். இவ்வாறு உலகிலுள்ள முருக பக்தர்கள் பாம்பன் சுவாமிகளின் பாடல்களை பாடி முருகனின் அருளை பெறுவதில் சந்தேகமே இல்லை. எனக்கு ஏற்பட்ட இனிமையான அனுபவத்தால் அவருடைய குமாரஸ்துவம் பாடி வழங்கியுள்ளேன். கேட்டு மகிழுங்கள். முருகன் அருள் பெறுங்கள். ஓம் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். குமாரஸ்துவம்.
ஓம் ஷண்முகபதயே நமோ நமः ஓம் ஷண்மதபதயே நமோ நமः ஓம் ஷட்க்ரீவபதயே நமோ நமः ஓம் ஷட்க்ரீடபதயே நமோ நமः ஓம் ஷட்கோணபதயே நமோ நமः ஓம் ஷட்கோஷபதயே நமோ நமः ஓம் நவநிதிபதயே நமோ நமः ஓம் சுபநிதிபதயே நமோ நமः ஓம் நரபதிபதயே நமோ நமः ஓம் சுரபதிபதயே நமோ நமः ஓம் நடசிவபதயே நமோ நமः ஓம் ஷடசரபதயே நமோ நமः ஓம் கவிராஜபதயே நமோ நமः ஓம் தபராஜபதயே நமோ நமः ஓம் இகபரபதயே நமோ நமः ஓம் புகழ்முனிபதயே நமோ நமः ஓம் ஜெய ஜெயபதயே நமோ நமः ஓம் நயனயபதயே நமோ நமः ஓம் மஞ்சுளபதயே நமோ நமः ஓம் குஞ்சரிபதயே நமோ நமः ஓம் வல்லிபதயே நமோ நமः ஓம் மல்லபதயே நமோ நமः ஓம் அஸ்திரபதயே நமோ நமः ஓம் சஸ்திரபதயே நமோ நமः ஓம் ஷஷ்டிபதயே நமோ நமः ஓம் இஷ்டிபதயே நமோ நமः ஓம் அபேதபதயே நமோ நமः ஓம் சுபோதபதயே நமோ நமः ஓம் வியூஹபதயே நமோ நமः ஓம் மயூரபதயே நமோ நமः ஓம் பூதபதயே நமோ நமः ஓம் வேதபதயே நமோ நமः ஓம் புராணபதயே நமோ நமः ஓம் பிராணபதயே நமோ நமः ஓம் பக்தபதயே நமோ நமः ஓம் முக்தபதயே நமோ நமः ஓம் அகாரபதயே நமோ நமः ஓம் உகாரபதயே நமோ நமः ஓம் மகாரபதயே நமோ நமः ஓம் விகாசபதயே நமோ நமः ஓம் ஆதிபதயே நமோ நமः ஓம் பூதிபதயே நமோ நமः ஓம் அமாரபதயே நமோ நமः ஓம் குமாரபதயே நமோ நமः ஓம் ஆதிபதயே நமோ நமः ஓம் பூதிபதயே நமோ நமः ஓம் அமாரபதயே நமோ நமः ஓம் குமாரபதயே நமோ நமः ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ